சர்வதேச கைக்குள்ளினாங்களே இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பாலா இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு பாலா இப்போ சிஎம் ஆகிடுவாங்களா? அவங்க அப்பா ஆர்ட் பேசன் இதுதான் வந்துட்டுனா இவங்க யாரும் பதில் சொல்லுவாங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். சர்வதேச கைக்குள்ளினாங்களே இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பாலா இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு பாலா இப்போ சிஎம் ஆகிடுவாங்களா? இப்போ பாலா தெரியும் இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. இப்போ அவரோட ஃபேமிலியுமே இதெல்லாம் பார்த்துட்டு இது ஏன் பண்ற பாலா எவ்வளோ ஆமாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அவங்க பையன் வந்து சர்வதேச கூலினா அவங்க அப்பா ஆர்ட் பேசன் இதுதான் வந்துட்டுனா இவங்க யாரும் பதில் சொல்லுவாங்களா? ஒருத்தர் நல்லது பண்ணிட்டு அதனால அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பாவம் இவங்க சும்மா விடாது, கடைசியே சும்மா விடாது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பாலா பார்த்து ஏதாவது வருத்தப்பட்டார் அவங்க கிட்ட சொல்லி? பாலா அவங்க அழுதுட்டு இருக்காங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு. அப்போ நான் கீழே போனேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட என்ன தெரியும், சர்வதேச கைக்குள்ளின்றாங்கண்ணே, அது கூட விட்டுருமே, அதெல்லாம் கேட்கும் தெரியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒருத்தரும் கேட்டுன்னு இருக்காங்க. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம், ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, பணம், இது வந்து நீங்களும் அவரும் மட்டும்தான் இது பண்றதா இல்லை வெளியே இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி? இல்லை எந்த ஒரு ஃபண்டும் இல்லை. இது வந்து அவன் லேண்டு தான் என்னோட, மற்றபடி இது அவன் காசுல அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பண்ணுறது. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இல்லை மன்னிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, அவன் படம் வந்துட்டு பிறகு. அவர் ஏன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிற்கிறாரு? ஃபோன் கால் இன்டர்வியூல ஆர்டிஓ ஆஃபீஸர் யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த நம்பர்ல வந்து இருக்கா அப்படின்னு கேட்டது, அதெல்லாம் ஃபேக் மாதிரிலாம் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் பிரச்சனை. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. ஆம்புலன்ஸ்னு ஒரு 10 வாங்கிட்டு இந்தரா இவங்களுக்கு விட்றா, இந்த வாரம் இவங்களுக்கு விட்றா, அப்படிலாம் கிடையாது. காசு செலவு பண்ணுறது பிரச்சனை. அவன் படம் பண்றதுனால யாருக்கும் பிரச்சனை. செலிபிரிட்டி வந்து வீடு கட்டுறாங்களா, லேண்டு வரலாம், எல்லாம் எப்படி இருக்க முடியுது? செலிபிரிட்டினா கார் இருக்குது, எல்லாமே தானே இருக்கு. அவங்கள போயிட்டு எப்படி சார் நீங்க டிவியில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் ஒரு அமௌண்ட் வருது, எங்க சார் வாங்குறீங்க, யார் சார் கொடுக்குறான்னு கேட்பீங்களா? லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல அமுதவாணன் அண்ணா தான் இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து பயங்கர சென்சேஷனான ஒரு டாபிக் அப்படின்னா பாலா அவர்களை பற்றி தான். சர்வதேச கைக்கூலியா பாலா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை பார்க்க முடியுது. அவரும் விளக்கமும் கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்லுங்கண்ணா அதை பற்றி. அந்த நியூஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு தெரியும், அவனுக்கு அவனே சொல்லிட்டான் சர்வதேச கைக்கூலி எங்க, நான் தினசரி தினக்கூலிங்க அப்படின்ப்பான். அதான் உண்மை. ஏன்னா வந்து சர்வதேச கைக்கூலின்றானா என்னென்னா, நான் அப்படி சொல்கிறவங்க வந்து நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க. ஒரு திடீர்னு கார் வாங்கினா எப்படி கார் வாங்கியிருப்பான் சும்மா அடிச்சு விடுவாங்க. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் அப்படி கிடையாது. ஆனால் இதுக்கு ஏன் நான் இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறேன்னா, இப்போது பாலா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாலா வந்து வெளில தேடுறான், ஆனால் பாலா மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தனிப்பட்ட முறையிலையோ ட்ரஸ்ட்டு மூலியமாவோ எவ்வளோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆகிடும்னா, அது என்ன இப்படி சொல்கிறாங்களே, ஒரு வேளை இப்படி இருக்குமா, அந்த ஒரு வேளை இப்படி இருக்குமா இருக்குல்ல, அந்த ஒருத்தர் நினச்சா கூட அந்த ஒருத்தருக்காக இன்னும் நம்ம எத்தனை தடவைனா இது பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னு. ஏன்னா வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களே தெளிவாக சொல்லும் போது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டான விஷயம் இருக்குதுன்னும் போது நம்ம வந்து எத்தனை பேர் சொல்லலாம்ல, அதில் ஒரு தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நீங்கள் கேட்குறது ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போ அந்த வீடியோலாம் பார்க்கும்போதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து வெளியே இருந்தெல்லாம் பணம் வந்துட்டு இருக்கு, வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றத தாண்டி இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இவருக்கு மன்னிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, அவன் படம் வந்துட்ட பிறகு. படம் வந்ததுக்கு அப்புறம்? ஆமாம், படம் வந்ததுக்கப்புறம். ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் கிடையாது. ஓகே. ஏன்னா இது வரைக்கும், அதாவது படம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு 8வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த விஷயம்லாம் யாரும் பேசல? இல்ல, அந்த கேள்வி எல்லாம் எங்களுக்கும் இருக்கு, இப்போ உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கும் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே இருக்கு. இது எல்லா ஆடியன்ஸும் எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்காக தானே. சரி ஓகே, இது பண்ணால் கொஞ்சம் எப்பவுமே பாசிட்டிவாக போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் தான் நெகட்டிவாக தம்ப்லைன்லேயே கூட. இப்போ நீங்களே வச்சுங்களேன், தம்ப்லைன்லேயே என்ன போட போகிறீங்க, ஏதாவது ஒரு கட் பண்ணி பார்த்தா அப்படியே தான் உள்ளே போவாங்க. அப்போது அப்படி பண்ணுறது அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே போனால் எப்படி அப்படி யோசிச்சிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிலம் வந்து உங்களுடைய நிலம் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். லேண்டு இப்போ அது என்னென்னா வந்து, நான் வந்து ஒரு கார் பார்க்கிங்காக என் வீட்டு பக்கத்தில், என்னோடய வீடே பார்த்தீங்கன்னா கால் கிரவுண்டு தான் வீடே. ஓகேவா? அந்த கால் கிரவுண்டில் கீழே நான்
மேலே அப்பா அம்மா, அதுக்கு மேலே பாலா. ஸோ இவ்வளோ தான், இந்த கால் கிரவுண்டு தான். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அப்பா அம்மா, மேலே நான். அது நான் இருக்க ரூமில் தான், நான் பக்கத்து 2 ரூம் இருக்கும். அந்த 2 ரூமில் 2வது ரூமில் தான் பாலா வந்துட்டு தூங்குவான். அவனுக்குன்னு இருக்கிற மேல் ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் சூட்கேஸ் இது மட்டும் தான் இருக்கும். அங்கே தான் அடிக்கடி போவான் தவிர அது மேலே இருக்க மாட்டாங்க, கீழே வந்துடும். ஏன்னா வீட்டில் அதான் இருக்க மாட்டான். சர்வதேச கைக்குலினாங்களே அவனுக்கு வந்துட்டு அவங்க ஊர் எங்கள் ஊர், ஓகே, தண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ணுற நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க இவ்வளோ தான் அவனுக்கு தெரியும் தவிர வேறு எது பற்றியுமே அவனுக்கு அவ்வளோ தெரியாது. இந்த மீடியா நாலேஜ் பற்றி கேட்குறீங்களா, என்ன வேணால் சொல்லுவான். சினிமா பற்றி யார் எப்போ பிறந்தாங்க, எப்போ வளர்ந்தாங்க, என்ன படம் எந்த வருஷத்தை பண்ணாங்க, இது எல்லாமே தெரியும். மற்றபடி வேறு விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த லேண்டு வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பார்க்கிங்காக வாங்கின ஒரு லேண்டு வாங்கலான்னு சரி ஓகே. அங்கே அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் லேண்டே கிடையாது, அதுதான் லேண்டு. சரி வாங்கலாமே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு அரை கிரவுண்டு கொஞ்சம் கம்மி, சரி வாங்கின உடனே என்னாச்சு, நான் இது ரேட் அதிகமாக இருந்தது. அதான் என்ன பண்ணேன், நான் பேக்கில் வாங்கிக்கினேன். அப்போ வந்து நான் பாலாட்ட சொன்னேன், ஏய் பாலா, இந்த லேண்டு வாங்கியிருக்கேன்டா, கார் பார்க்கிங்காக வாங்கியிருக்கேன், நீயும் வந்தால் வாங்கிக்கோ, உன் ஃப்யூச்சரில் ஒன்று தேவைப்படும்டா அப்படியாண்ணேன்ட்டு இருந்தோம்னா சரிண்ணே சொல்லிட்டு பாலா வந்துட்டு அந்த பாதி ஃப்ரண்ட்டில் பாதியில் தான் அவன் வாங்கிக்கிறான். இப்போ 2 பேர் சேர்த்து பார்க்கிங் விட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணால், அண்ணே இங்கே ஹாஸ்பிட்டலு கட்டலாமாண்ணே ஒரு பிளான் இருக்குண்ணே. என்ன ஹாஸ்பிட்டல்? இலவச மருத்துவமனை. ரொம்ப நாளாகவே நாங்கள் நார்மலாக பேசிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம வீட்டில் இந்த வீடு கட்டும் போது நிறைய கொத்தனாருங்க, சித்தாளுங்க, பெரிய ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு 600 700 தான். அப்போது நான் சொல்கிறது என்னென்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி 8 வருஷம் முன்னாடி 600 700 இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனான்னா சும்மா டாக்டருக்கு இது பண்ணாலே ஒரு 200 ஆகிடும். மெடிஷனு அது இதில் போனால் 200 அசால்ட்டாக வந்து ஒரு நார்மலாக செக் பண்ணிட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஃபீவர் செக் பண்ணிட்டு வரனாலே 800 700 ஆகிடும். நான் அப்போ நம்ம அது எங்கேருந்து அவங்க வீடு வாடகை கட்டுவாங்க, எங்கே பண்ணுவாங்க, எப்படி அம்மா கஷ்டம் தானே போது நம்மளாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னு சும்மா அப்போ வந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணல, என் கூட இருக்கான், ப்ரோக்ராம் வரவே இல்லை, அப்போ வச்சான். அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ்லாம் கொடுக்கும்போது இப்போது ப்ரோக்ராம் பண்ணுறதுனால இப்போ யோசிச்சுப்பான், அண்ணே இது பண்ணலாமாண்ணா, பெரிய ப்ராசஸர் அது என்ன எப்படின்னு அதானே பண்ணேன்னா சரி என் லேண்ட் எடுத்துக்கிடான்ட்டு என்னோடய லேண்டை அவனுக்கு கொடுத்துட்டேன். எல்லோரும் கேட்டாங்க, எங்கள் ஏரியாவில் எல்லாம் கேட்டாங்க, ஏன்டா உனக்கு ஒரே ஒரு லேண்டு தான் நீ வாங்கியிருக்க, ஏன்னா நானுமே பெருசாலாம் இது கிடையாதுல்ல, நம்ம பெரிய ஸ்டார் கிடையாது, நான் ஏதோ டிவி ஷோவில் பண்ணுற ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், நான் என்கிட்ட எவ்வளோ இருக்கும் அதான் நானும் என் ஃபேமிலி பார்க்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஓகே, அந்த லேண்டோட வேல்யூ என்ன இருக்கும் இப்போ? 80-90 கிட்ட வரும். 90 lakhs அது. ஓகே, இது வந்துட்டு 2 வருஷமாக கட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட. எப்போல்லாம் ப்ரோக்ராம் வருதோ எப்போல்லாம் கொஞ்சம், ஏன்னா மற்றவங்களுக்கு நிறைய விஷயம் ஹெல்ப்பும் பண்ணிட்டுருக்கான். இதில் எப்போல்லாம் பேலன்ஸ் கட்டிக்குது, எப்போ வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திடீர்னு செங்கல் இறங்கும், சில டக்குன்னு அடி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அடி ஆகிடும். இப்படி தான் நிறைய பேர் வந்து அதை எப்படிங்க ஒரு சீரை கட்ட முடியும், நாங்கள் அதான் விஷயம் தெரியாமல் யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், எனக்கு 2 வருஷமாக நடந்துட்டு 2 வருஷமா எப்போல்லாம் காசு கிடைக்குதோ எப்போல்லாம் இது பண்ணுதோ இப்படி தான். சர்வதேச கூலியாக இருந்தால் ஒரு வேலை எடுத்தால் கட்டாக்குன்னு 2 மாதம் முடிச்சிடாது, இல்லை 3 மாதம் முடிச்சிடாது. அது 2வது ஹாஸ்பிட்டல்னால் அவங்க சொல்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. நார்மலாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லாருமே ஒரு கிளினிக் போகிறதா, நான் கிளினிக் போகிறேன்றாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோம். உதாரணம் வீட்டை, நீ எந்த ஊர்மா? மதுரை. மதுரை. அப்போ மதுரைனா கண்டிப்பாக வந்து நம்ம பக்கத்து ஹாஸ்பிட்டல் தான், எங்கே போனால் அது ஹாஸ்பிட்டல் போகிறேனும். அதனால வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் அப்படின்னும், அவ்வளோதான். அதை வச்சு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 10 கோடி அவங்க எப்படிங்க அப்படின்றாங்க. அதான் அப்போ என்னன்னு கேட்டுட்டாச்சு. ஆமாம், கிளினிக்லேயே வந்துட்டு கிளினிக்கு அடுத்த லெவலுக்கு இருக்கும். கிளினிக்னா பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மெயின் ரோட்டில் இருக்கும். மெயின் ரோட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அதாண்டி டாக்டருக்கு ஒரு ரூம் இருக்கும். பேஷண்ட் யாருன்னா திடீர்னு ஏதோ அடிபட்டுச்சு இல்லை அட்மிட்டே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த மாதிரி அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போது இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, பணம், இது வந்து நீங்களும் அவரும் மட்டும்தான் இது பண்ணுறதா இல்லை வெளியே இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி? இல்லை எந்த ஒரு ஃபண்டும் இல்லை. இது வந்து அவன் லேண்டு தான் என்னோடது. மற்றபடி இது அவன் காசில் அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பண்ணுறது முழுக்க அவரோட பணம். இதில் வந்து என்னோட பிரதர் இருக்கார், எனக்கு முன்னாடி அண்ணன் இதே நீ சொல்லிட்டு, அவன் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ மேஸ்திரிலாம் போகணும்ல,
அப்படி இல்லாமல் அவன் வந்து ஃப்ரீயாக இருந்து மேன் பவர் வச்சு அவன் கட்டித்தரான். ஸோ இதுக்கு இதுதான் பின்னாடி வேறு யாருக்கா ஹாஸ்பிட்டலுக்கான இது கதை. இருக்கா அதெல்லாம் கிடையாது. ஓகே, இது எப்போ முடியும் இந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியுமா? அதான் இப்போ செங்கல்லாம் இறங்கியிருக்கு. அப்படியே இன்னும் ஒரு அதை நம்ம நினைப்போம் இப்படி சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து யாருக்கு எப்போ முடியும் இப்போ முடிஞ்சிடும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. எப்போ இது வந்து சொல்ல முடியாது. ஓகே, கண்டிப்பாக. இப்போது அந்த ஒரு வீடியோலே பார்க்கும்போது வந்து ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆம்புலன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. அவர் ஏன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிற்கிறாரு எல்லா ஃபோட்டோலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாங்க. அது எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர் பிளேட் மறைச்சு நின்றுட்டுருக்காரு. தென் அவர் பைக் வாங்கி கொடுத்ததுலையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது நம்பர் பிளேட்டு மறைச்சலாம் கிடையாதுமா. பொதுவாக ஒரு வண்டி சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த வண்டி இது பண்ணும்போது நம்பர் வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுருவாங்க, இது பண்ணுறாங்க. அதை சேல் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. சின்ன அதை ப்ரைவசிக்காக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபோன் காலில் எதுமா அந்த ஃபோன் கால் இன்டர்வியூவில் ஆர்டிஓ ஆஃபீஸர் யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த நம்பரில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டது அதெல்லாம் ஃபேக்குமாலாம். ஓகே, ஏன்னா வண்டின்னும் போது ஒரு நம்ம வண்டி என்ன பண்ணுவோம், வண்டி புக்கை பார்ப்போம், வண்டி பார்ப்போம், அவ்வளோதானே. மற்றபடி வண்டியில் என்ன நான் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது, ஓட்டி தான் தெரியும். அப்படி வாங்குறது தான். வாங்கும்போது ஒருவேளை அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தானே அந்த டவுட்டில் தான் வந்து அந்த தம்பி போய் பார்த்துட்டு அங்கேருந்து போட்டார் வீடியோ எடுத்து. அங்கேருந்து அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயே இருந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது, போய் சொல்கிறாங்க, இதை நம்பாதீங்க அப்படின்ட்டு வண்டி பக்கத்துலேருந்து வண்டி போட்டாச்சு. தேவைன்னா அவர் எங்கே கம்பெனி யார் சொல்கிறாங்களோ அவர் அங்கே அதே அந்த இடத்துக்கு போகலாமே. 10க்கு 10 ரூமில் நீங்கள் உட்காரீங்க, நான் இப்படி உட்காரமா, நம்ம டிபேட் ஜாலியாக பேசிக்கலாம். அது ஈஸி. நீ போய் இறங்கி உனக்கு ஒரு உண்மை வேணும்னா போய் அங்கே போய் பார்க்கணும். அந்த ஆம்புலன்ஸில் போய் பார்த்துட்டு ஆமாம் அவளை இருக்கல அப்படின்னு தவிர சும்மா பேசிக்கிட்டு என்ன இருக்குது. சும்மா ஜாலியாக பேசலாமே. நம்ம அங்கே போய் வண்டியிலேருந்து எடுத்து போடுறாங்க. ரெண்டாவது அந்த ஒரு பையன் வந்து இது ஓட்டுறாப்புல, பைக் ஓட்டுறாப்புல. அந்த பைக் தம்பி பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி பைக் மறைச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அந்த பையனை வீடியோ கொடுத்துருக்கான், ஆர்ச்சி புக்கோட அந்த பையனே வீடியோ கொடுத்துருக்கான். ஒரு விஷயம் இல்லாமல் அந்த பையன் எப்படி அந்த வண்டி ஓட்டிருப்பான், அந்த பையன் எப்படி கொடுப்பான், புக்கோட எப்படி காமிப்பாங்க. என்னங்க அநியாயமாக இருக்கு. இப்போ வந்து எங்கேருந்து இவ்வளோ திடீர்னு பாலாக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி? இப்போ நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நல்ல விதமாக வந்து எல்லோரும் சொல்லலைனாலுமே சர்வதேச பெரிய பெரிய இடத்துல லிங்க் பண்ணிலாம் அவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்துச்சு? நெகட்டிவிட்டி அப்படி கிடையாது. நம்ம எதுவுமே நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கூடாது, அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பாலா இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, நான் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து அவன் பண்ணுற நல்ல விஷயம் வந்துட்டு அது ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தா பெரியலாக்கும். அந்த மாதிரி இன்னும் வந்து அதாவது தர்மம் தலை காக்குன்றாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பண்ணுற விஷயம் எல்லாமே அவன் நல்லதாக நடக்கும். இப்படி பாலா பண்ணுறதுனால யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தால் கூட பரவாயில்ல. யாருக்கு இதில் பிரச்சனை? நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ என்னோட கெஸ்ஸிங் சொல்கிறேன். பாலா பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. அவனை வந்து இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கான், அப்பவும் பிரச்சனை. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நடக்குது. ஓகே, அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எது நடக்குதுன்னு நம்ம யாரையும் தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் விஷயம் தெரியாமல் சொல்ல முடியாது. ஏன்னா யார் பண்ணால் யாருக்குமே தெரில. அப்போ ஆனால் ஏதோ படம் சம்மந்தப்பட்டதான் நடக்குது. ஏன்னா படத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. பாலா வந்துட்டு 2 நாள் முன்னாடியே பண்ணால் 1 மாதமாக பண்ணால் எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கான். அப்போலாம் வராத பிரச்சனை இப்போ வருது. யார் பிரச்சனை? அப்போ யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவன் காசு செலவு பண்ணுறது பிரச்சனை. அவன் படம் பண்ணுறதுனால யாருக்கும் பிரச்சனை. ஆந்திராவில் ஒருத்தர், அதுக்கப்புறம் எங்க பாம்பேல ஒருத்தர் அங்கன்றாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு பாலா யாருமே அவர் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பாலா இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு பாலா இப்போ சிஎம் ஆக்கிடுவாங்களா? சும்மா சொல்லுவாங்க எம்எல்ஏ ஆக்கிடுவாங்களா? என்னங்க இது? அவன் பாவம் இது ஷோ பண்ணிட்டு அவன் இதை இது பண்ணிட்டு இருக்கான். போராட பெரிய பெரிய ஆட்களுக்கே இங்க போராட்டமாகுது கட்சியில. எங்க இருந்து அவருக்கு இவ்வளவு பணம் வருது? ஏன்னா வந்துட்டு டிவி ஷோஸ் பண்றாரு, நடிக்கிறாரு, அதை இவ்வளோ பணம் டிவி ஷோல இப்போ பாலா வந்து ஆடியோ லான்ச் நிறைய பண்ணியிருக்கான், நிறைய ஆடியோ லான்ச் ஆங்கர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய அவார்ட் ஷோ பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து நிறைய கடை ஓப்பனிங் போயிருக்கான், ஃபாரின் ஷோ போயிருக்கான், நிறைய டிவி ஷோ பண்ணியிருக்கான். இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. அவன் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எப்படி இந்த காசு வர, எப்படி இந்த காசு வரனா, இவ்வளோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணி நிறைய செலிபிரிட்டி வந்து வீடு கட்டுறாங்களா, லேண்டு வரலாம், எல்லாம் எப்படி இருக்க முடியுது? செலிபிரிட்டினா கார் இருக்குது, எல்லாமே தானே இருக்குது. அப்போ அவங்களாம் போயிட்டு எப்படி சார் நீங்கள் டிவியில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ அமௌண்ட் வருது, எங்கே சார் வாங்குறீங்க, யார் சார் அவங்க கொடுக்குறான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அந்தமாரி பாலா சர்வதேச கூலினா ஒருத்தருக்கு மட்டும் தானே தெரிஞ்சுது. அந்த ஒருத்தர் தான் வந்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி அது ஒரு அவ்வளோ டேலண்டா நான் கேட்குறேன். அப்படி ஒன்று கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணிக்க மாட்டார்ல. அவரு தெரிஞ்ச உடனே டக்கு இன்னொரு வீடியோ போடுறாரு. அதை பார்த்து ஒத்துக்கு போகிறார். அதை பார்த்து ஒரு பிரபல ஒரு நடிகர் அவர்
அவரும் நிறைய யூடியூப்லலாம் வச்சு பண்ணுவார். நிறைய படம்லாம் வந்துட்டுனா அந்த தேட்டருக்கு முன்னாடி எல்லாமே கத்துவார். அவரு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். அப்போது என்ன சொன்னார்னா, தம்பி பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன். எனக்கு இது ஏன் ஏன் போட்டீங்க? ஏன் ஏதோ உங்ககிட்ட விஷயம் இருக்கா? இது ஆதாரம் இருக்கா? இல்லை நான் சொல்லுவா ஏதாச்சும் என்ன? இல்லை தெரியாமல் போட்டேன். சும்மா நான் எப்பவுமே இப்படி தானே போடுவேன். இது நான் இப்படி தானே, அது உங்களுக்கு தெரியல, அதுதான் சரி அப்படின்னாப்புல. அப்போ அவர்கிட்ட இந்த விஷயமும் இல்லை. ஆனால் அவரே வந்துட்டு நான் ரீச்சுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் இப்போ நான் இது யார் என்ன கூட சொல்ல முடியாது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவரே கூட வீடியோ போட்டாலும் போடுவார். இல்லை அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லுவார். அவனுக்கு அமெரிக்காவில் காசு, அமெரிக்காவில் ஒரு தான் மறுபடியும் பாடுறான். புரியுதா? ஒன்று இப்படிதான் பேசதான். அவனுக்கு யாரோ பக்கத்தில் ஒருத்தர் ராமசாமி தெரிஞ்சு ஒரு 10,000 கொடுத்துரு. அப்புறம் பார்த்தேன் தள்ளி விட்றேன் அப்படின்னா. இப்போ பாலா சொன்னால யூஎஸ் போயிட்டு வந்த பொறுத்து தான் காசுனாங்கல்ல. பாலா கூட சசி அண்ணன் போனார், மணிமேகலை போனாங்க, சந்தான அண்ணன் போனார், எல்லாரும் போனாங்க. அவங்க போயிட்டு ஒரு ஃபெட்டான ஒரு பெரிய தமிழ்ச்சங்கம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆங்கராக கொடுத்துருந்தாங்க பாலாவை. அப்போ ஆங்கராக போயிட்டு அந்த ஷோ பண்ணிட்டு வந்தான். இவங்கள மாதிரி அவனும் போயிட்டு வந்தான். அப்போ நான் வருஷம் நான் ஒரு தடவை நான் போயிட்டு வரும்போது நான் என்ன அப்போது எனக்கு தான் அவ்வளோ காசு கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன அமௌண்ட் பேமெண்ட்டோ அதே பேமெண்ட்டு தான் அங்கேயும். இந்த ஆம்புலன்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ எங்கே பிளான் பண்ணோன்னா, லாக்டவுன் அப்போது கொரோனா அப்போது ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் தானே. அப்போ இவங்களாம் ஆக்சிஜன் இல்லாமல் இது வராங்களே, ஒன்று செட் பண்ணுவோம். நம்ம ஏரியாவில் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து இது எடுத்துகிட்டு போட்டோம். அவங்களே வந்து நம்ம ஒரு டிரைவர் போட்டு எடுத்துகிட்டு போக சொல்லலாம். அர்ஜென்ட் ரொம்ப திடீர்னு ஃபோன் கூட பண்ண முடியாது, நம்ம தெருவில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் விற்கலாம் பிளான். அப்படி அதுக்கு தான் வாங்குந்தே. அப்புறம் கொரோனாவோட வீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி வானாமோ அதுக்கப்புறம் தான் ஒரு அறந்தாங்கில ஒருத்தர் வந்து நிறைய ஃபேமிலியாக கைவிடப்பட்டவங்களாம் கூப்பிட்டு போய் அவங்கள குளிப்பாட்டி அவங்கள வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோவில் எடுத்துன்னு போகிறாங்களே, ஒரு வண்டி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அதை பார்த்து தான் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஈரோடு பக்கத்தில் வந்து கேட்டாங்க. ஒரு ஹில்ஸ் மலை மேலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களாம். அவங்க கேட்டோம் ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அது இது பண்ண முடியல. நிறைய குழந்தைங்க வந்து பிரசவத்தால் இதுவாகிடுறாங்க, போக முடியல, வண்டிலாம் கிடையாதுங்க. அப்படி வாங்கி கொடுத்து. அப்போ அதை பார்த்து இன்னொன்று வரும்போது அவாய்டும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்படி பண்ண ஆரம்பித்தா அந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு. ஆம்புலன்ஸுன்னு ஒரு 10 வாங்கிட்டு இந்தாரா இவங்களுக்கு விட்றா, இந்த வாரம் இந்த வாரம் இவங்களுக்கு விட்றா, அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பாலா பார்த்து ஏதாவது வருத்தப்பட்டார் அவங்க கிட்ட சொல்லி? வருத்தப்பட்டேன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிலாம் அன்றைக்கி நிறைய பேர் தம்பி பாலான்னு கேட்பாங்க. என்கிட்ட நிறைய ஃபோன் வரும். தம்பி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டுங்க 1000 பேர் சொல்லுவாங்கப்பா. இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்காதீங்கப்பா. நம்ம ஒரு விஷயம் நல்லதை பண்ணுறோன்னா எல்லாம் சேர்ந்து மக்கள் கேட்டால் மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். யாரோ ஒருத்தர் இது பண்ணுறாங்கன்றதுனால நீங்கள் நினச்சா நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 3-4 நாள் முன்னாடி பாலா வந்துட்டு கீழே அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கள அங்கே கார் விட்டு அங்கே நின்றுருக்கான். அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் வந்து சொன்னான், சித்தா அது மாதிரி வந்து பாலா அழுதுட்டுருக்காங்க சொல்லிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கும். அப்போ நான் கீழே போனேன் காரில் போனேன். என்னடா என்னமோ நான் வரும்போது கண்ணெலாம் தொடச்சிட்டேன். என்னடா நான் ஒன்றும் இல்லைண்ணே, என்னடா கண்ணெலாம் கலங்கிருக்கு, என்ன ஒன்றும் இல்லை, என்ன லூசாடா நீ? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்படியே என்னடாண்ணா, இல்லைண்ணே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறேன்னு தான் தெரியும். சர்வதேச கைக்கூலின்றாங்கண்ணே, அது கூட விட்டுருண்ணே, அதெல்லாம் கேட்குன்னு தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒருத்தரும் கேட்டுன்னு இருக்காங்க, கேட்குன்னு நம்ம பண்ணுறோம், கஷ்டப்படுறோம் கேட்குறாங்க, கேட்கும்போது மனு கொடுக்குறாங்க. அவளை வச்சுட்டு அதை வாங்கி அதை தூக்கி போட முடியல. அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது எவ்வளோ முடியுமோ அவளை முடிஞ்ச பண்ணிட்டுருக்கோம். இப்படி சொன்னால் எப்படிண்ணே இது? ஏன் இப்படி பண்ணுறான்? ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோம் போது சில விஷயம்லாம் அப்படி தான் வரும். நீ என்ன பண்ணாலும் சரி, ரொம்ப கரெக்டாக இருந்தாலே ஒரு பிரச்சனை வரும். அது சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுறியோ, நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ வந்துட்டு இருக்கணும் போது ஒருவேளை பாலாக்கு நிறைய ப்ரோக்ராம் வருது. அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் வர தான் கொடுக்குறான். அதை பார்த்து நிறைய பேர் என்ன ப்ரோக்ராம் வரும்போது, தம்பி இந்த கடை ஓப்பன் நீ தான்ப்பா வரணும், இந்த காசு கூட உங்ககிட்ட இருக்காது, நீ யாருக்கும் கொடுக்க என்ன போகிற அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நிறைய ப்ரோக்ராம் வருது. நிறைய ப்ரோக்ராம் வரதை வச்சு தான் இது பண்ணான். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சொன்னால் ஒரு 2 அவார்டு ஷோ அதுமாதிரி எதாவது பண்ணுறான்னா ஆம்புலன்ஸ் பிளான் பண்ணுறோம். ஆனால் இந்த ஷோ இருக்குண்ணே, இந்த இதுக்குண்ணே, ஒரு வரப்போ ஒரு பிளான் பண்ணிடுவோம், இதை பண்ணணும், இந்த ஆமாம் இதை வச்சு நமக்கு தெரியல என்னென்ன ப்ரோக்ராம் வருது, என்ன இந்த ப்ரோக்ராம் இருப்பதா, இதில் இந்த ரேட் வரும், இந்த பட்ஜெட் வரும், ஓகே இதை வச்சு நம்ம இதை பண்ணிடலாம் அடுத்தோன்னு. எனக்கு என்னன்னா அவருக்குன்னு என்னதான் அவர் சேர்த்து வைக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறதா இப்படி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. நிறைய மக்களை சேர்த்து வச்சுக்கிறான் உண்மையாகவே. இப்போது இவன் படத்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ அளவுக்கு ஓப்பனிங் இருந்தது.
எல்லாமே நான் பாலா படத்துக்காக பார்ப்போம், பாலாக்காக பார்ப்போம்ன்றாங்களே, அது வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம அந்த செஞ்ச ஒரு தர்மம் தானே அவனுக்கு தலை காக்குது. இப்போ இந்த தப்பா பேசுறாங்க இல்லையா ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவங்க சுற்றி ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க, இதை பண்ணாதடா, ஏன்டா விட்றா, உனக்கு தேவையில்லாமல் உனக்கு இதனால இப்படி சொல்கிறாங்களே, நீ ஏன் இதை பண்ணுற, விட்டுரு. இப்போ அவருடைய அவன் வீட்டில் விட்டானா அவனுக்கு ஒரு இழப்பும் கிடையாது. இல்லை, இப்போ அவரோட ஃபேமிலியுமே இதெல்லாம் பார்த்துட்டு இது ஏன் பண்ற பாலா எவ்வளோ இதாவது. ஆமாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அவங்க பையன் வந்து சர்வதேச கூலினா, இப்போ பாலா தெரியும் இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, ஏன்ப்பா இது தெரியுதுப்பா, ஆனால் வந்துட்டு இவங்க எதுக்காப்பா இதெல்லாம் வந்து மீடியா பசிப்பா, இது சும்மா இது பண்ணுறதுப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதுன்னா வயசானவங்க அவங்களாம், ஆர்ட் பேஷன் அவங்களாம், திடீர்னு அவங்களுக்கு விஷயம் தெரியாது. நம்மள மாதிரி அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. என்ன திடீர்னு சர்வதேச கூலின்றாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி தெரியாது. ஆனால் அவங்கள பயத்த, ஐயோ என் பையனை சர்வதேச கூலின்றாங்களே, சிம்பிள் மேட்ரு. நீங்கள் கொலையே பண்ணலன்னா கூட அவங்களை கொலை பண்ணால் போலீஸ் பிடிச்சிச்சுங்க, அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் அழுவாங்க, ஐயோ என்னாச்சு. அதுக்கப்புறம் போனால் தெரியும், இல்லை இவர் மாதிரி தப்பே கிடையாது, கூட இன்னொரு தான் அங்கே போய் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறத வச்சு அந்த ஒரு ஸ்பாட் ஹார்ட் அட்டாக் வந்துன்னா, இவங்க ஒரு பெரியவங்க இருக்காங்க, திடீர்னு அப்பா அம்மா இருக்காங்க, சர்வதேச கைக்கூலின்றாங்க, அவங்க அப்பா ஹார்ட் பேஷனு, எதனா வந்துட்டுனா இவங்க யாரா பதில் சொல்லுவாங்களா? நிச்சயம் பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் நல்லது பண்ணிவிட்டு அதனால அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க அந்த பாவம் இவங்க சும்மா விடாது, கடைசியாக சும்மா விடாது. இப்போ அவருடைய உதவி பண்ற பணம் எல்லாமே அவர் சம்பாதிக்கிறது தான் ஃபுல்லாவே. இப்போ மற்றவங்க வந்து கொடுத்துடல நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி எதுவுமே அவர் வாங்குறதே கிடையாது. இதுக்கே வந்துட்டு எப்படி பண்ண முடியும், இங்கேருந்து வருது அங்கேருந்து வருதுன்றாங்க. இதுவே வந்துட்டு அவன் அப்படி பண்ணி தான் வச்சுங்களேன், அவ்வளோதான் வந்துட்டு இதில் சம்பாதிக்காரு. நான் அப்படி பண்ணுறேன், தப்பே சொல்ல மாட்டேன். அது வந்து அது பண்ணுறாங்க, அதுவும் நிறைய பேர் நல்லது தான் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே இதே பேர் தான். யார் எது பண்ணாலுமே உடனே அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தாங்க. இவன் அதை சம்பாதிக்காண்டா பண்ண, நீங்கள் பார்த்தீங்களா வந்து அவன் இதில் சம்பாதிக்கிறானா இல்லையா, பண்ணுங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிச்சு வச்சு எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க, எவ்வளோ அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள யாராச்சும் ஒத்து கேட்டுருப்பாங்களா? அவங்க பக்கம் கூட போக மாட்டாங்க, செய்கிறவங்கள தான் கேட்பாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.